பெங்களூருவில் இருந்து சென்னை நோக்கி வந்து கொண்டிருந்த வந்தே பாரத் ரயில் ஜோலார்பேட்டை அருகே தொழில்நுட்ப கோளாறால் 2 மணி நேரத்திற்கும் மேலாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இது பற்றிய கூடுதல் தகவல்களுடன் இணைகிறார் செய்தியாளர் கணேசன். கணேசன், விவரங்கள். நிச்சயமாக மைசூரிலிருந்து சென்னை வரை செல்லும் வந்தே பாரத் ரயில் இன்று மதியம் 2:50 மணிக்கு பெங்களூரில் இருந்து புறப்பட்டு பயணிகளுடன் இந்த வந்தே பாரத் ரயில் சென்று கொண்டிருந்தது. தற்போது திருப்பத்தூர் அடுத்த ஜோலார்பேட்டை அருகே வந்து கொண்டிருக்கும் போது பச்சூர் என்ற பகுதியிலும் அங்கிருந்து சிறிது நேரத்தில் சோமநாயக்கன்பட்டி என்ற இடத்தில் இன்ஜின் கோளாறு ஏற்பட்டு முற்றிலுமாக ரயில் நின்றுவிட்டது. அந்த ரயில் நின்றுவிட்ட காரணத்தினால் பயணிகள் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். சுமார் 3 மணி நேரமாக இந்த ரயிலானது நின்று கொண்டிருக்கிறது. அதற்குள்ளே இந்த வந்தே பாரத் ரயிலில் அனைத்தும் டிஜிட்டல் முறையில் பயோமெட்ரிக் என்ற அடிப்படையில் உள்ள காரணத்தினால் கழிவறைகள் கூட திறக்கப்பட முடியாத சூழலும், உள்ளே உள்ள கதவுகளும் திறக்கப்படாத சூழலும் பயணிகளுக்கு ஏற்பட்டுள்ளது. இதனால் பயணிகள் மிகவும் சிரமப்பட்டு இருந்து வருகின்றனர். இயற்கை உபாதைகளை கூட கழிக்க முடியாமல் இந்த ரயிலில் பயணம் செய்த பொதுமக்கள் பெரும் சிரமப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். அதனை தொடர்ந்து அங்குள்ள டிக்கெட் பரிசோதகர் மற்றும் மற்றவர்களிடம் அவர்கள் கேட்கும் போது டெக்னீஷியன் வந்து கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் வந்த பின்புதான் இந்த வந்தே பாரத் ரயில் எடுக்க முடியும் என்றும் தெரிவித்து வருகின்றனர். இந்த சூழலில் தற்போது 3 மணி நேரமாக ஒரே இடத்தில் அமர்ந்து கொண்டும் இயற்கை உபாதைகள் கழிக்க முடியாமலும் இந்த பயணிகள் மிகவும் சிரமப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து இந்த ரயில் தற்போது வரை இங்கு நின்று கொண்டிருக்கிறது. மேலும் இதற்காக பிரத்யேகமாக வேறு இன்ஜின்கள் பெங்களூரிலிருந்து வரவழைக்கப்பட்டு அதனை பொருத்திய பின்புதான் இந்த ரயில் கொண்டு செல்லப்படும் என்று தெரிவிக்கப்படுவதால் அதில் உள்ள பயணிகள் மிகவும் சிரமப்பட்டு வருவதாக தெரிவிக்கின்றனர். தொடர்ந்து பார்த்தீர்கள் என்றால் இந்த ரயிலானது சுமார் 3 மணி நேரம் இந்த ஒரே இடத்தில் இந்த ரயில் நின்று கொண்டிருக்கிறது. இதில் அவர்களுக்கு குடிநீர், உணவு உள்ளிட்டவைகள் எதுவும் இல்லாமல் மிகவும் சிரமப்பட்டு வருகின்றனர். விரைவில் இந்த வாகனத்தை எடுக்க வேண்டும், இந்த ரயிலை இயக்க வேண்டும் என்று பயணிகள் கோரிக்கை வைக்கின்றனர். தகவல்களுக்கு நன்றி கணேசன். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.